ஃப்ரைடே பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய தயாரிப்பாளர் வந்து வராருங்க. அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி அவர்களுடைய மகன் இன்பநிதி தாங்க. இட்லி கடை படம் எல்லாருக்குமே தெரியும். தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி அவரே நடிக்கிற படம் தான் இட்லி கடை. இந்த படம் வந்து பார்த்தோம்னா டான் பிக்சர்ஸ் அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து வெளியிடுறாங்க. இந்த நிலையில இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இன்பநிதி அவர்களுக்கு தனுஷ் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. முதல் படம், அதாவது ரெட் ஜெயின் மூவில முதல் படமா வந்து இன்பநிதி அவர்கள் தயாரிப்பு அறிமுகமாகிறாரு. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் கிட்டத்தட்ட நிறைய படங்கள் வந்து ரெட் ஜெயின் மூலமா வந்து நிறைய படங்கள் தயாரிப்பும் வருது. அதே போல் ரஜினி கமல் அவர்கள் நடிக்கிற படமும் ரெட் ஜெயின் மூவியில் தான் வந்து தயாரிப்பு வருது. அதுவும் வந்து இன்பநிதி அவர்கள் தான் வந்து தயாரிக்கிறாங்க. அப்பா மாதிரி கண்டிப்பாக வந்துருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பாவும் ஃபஸ்ட்டு தயாரிப்பு நிறுவனம் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இளைஞர் அணியில் வந்தார். அதுக்கப்புறம் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் துணை முதல்வர். அதே போல் இவரும் வந்து பார்த்தோன்னா கலைஞர் டிவியில் வந்து ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்காரு. இப்போ வந்து பார்த்தோன்னா தயாரிப்பாளராக வந்து வந்திருக்காரு. அதன் பிறகு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நடிக்கிறதுக்கும் வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இளைஞர் அணி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா எம்எல்ஏ, அதுக்கப்புறம் துணை முதல்வர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் இட்லி கடை படம் இன்பநிதி அவர்கள் முதல் பட தயாரிப்பாளராக வந்து அறிமுகமாகிறாரு. எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரைடே பாக்ஸ் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். அக்டோபர் 1 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கடை படம் வந்து ரிலீஸ் ஆகுது. படம் எப்படி வந்து எக்ஸ்பெக்டேஷனில் எல்லாருமே இருக்கிறாங்களோ அதே அவளை தான் நாங்களும் இருக்கிறோம். இந்த படத்தை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.